ஸோ ஆரக்கிள் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் லெட்ஜர் தான் மெயின். ஸோ உனக்கு வந்து என்னென்ன மாடியூல் இருக்கு? ஏபி, ஏஆர், அசட், அசட், கேஷ் மேனேஜ்மெண்ட். 5 மாடியூல் இருக்கு ஆரக்கிள் ஃபியூஷன்ல. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த 5 மாடியூல் ஃபினான்ஸ்ல சேருது, சரியா? ஆரக்கிள் ஃபினான்ஸ் ஓகே. இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. நான் வந்து என்ன பண்றேன்? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பொருள் வந்து கிரியேட் பண்றது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ட்ராக் பண்ணேன். ஒன்றும் இல்லை, இந்த மெட்ரோ போடுறாங்கன்னா டார்கெட் 3 இயர் 2 இயர், ஃபைனல் ப்ராடக்ட் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். பட் இவ்வளோ நாள் காசு போடுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் ட்ராக் பண்ணுவோம். லட்சக்கணக்கு கோடி கணக்கு ஆகுது இல்லையா? அது மைன்யூட்டா ட்ராக்கிங் பண்ணும். ஸோ அவனுக்கு தேவை என்ன? he needs supply chain வேணும் இல்லையா? So there is a module called supply chain இருக்கு. ஸோ சப்ளை செயின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு? அதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இன்வென்ட்ரி. ஓகே, இன்வென்ட்ரி இருக்கு. பர்ச்சேசிங் மாடியூல்ல தான் பிஓ போடுவோம். பிஓ பர்ச்சேசிங் மாடியூல் இருக்கு. இங்கே ப்ரொக்யூர்மெண்ட் சொல்றோம்ல, அது பாருங்க, ப்ரொக்யூர்மெண்ட் மாடல் தான் பிஓ போடுவோம். பிஓ கிரியேட் பண்ணுவோம். பேபிள்ஸ்ல ஏபியில் பண்றோம். ஸோ ஏஆர்ல சேல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்க பார்த்தோம்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு. அதுக்கு பேர் தான் இஆர்பி. ஃபர்ஸ்ட் குடவுனுக்கு கூட்ஸ் வருது, அப்போ இன்வென்ட்ரி என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஆட் 1000 குவான்டிட்டி. குடவுன்ல இருக்கவன் வந்து மோஸ்ட்லி அன்டைம்ல தான் வரும் டிராஃபிக்காக. ஒன்று விடிய கால, நைட்டு, வீக்கெண்ட், அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க அக்கௌண்ட்ஸ். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு குவான்டிட்டி ஐட்டம். அது டெலிவிஷன் ஸ்பேர் பார்ட்ஸா இல்லை இதுவா அதுவா எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த ஐட்டமை வாங்குவான், அழகா டேமேஜ் ஆகாம வந்திருக்கா உள்ள எடுத்து அடுக்குவான். அந்த கரெக்டா அந்த ரேக் பின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்திருக்கு இவ்வளவு சைன் பண்ணிட்டு அங்கிருந்து எங்க போவோம்? ஏபி டிபார்ட்மெண்ட் போயிடும். அங்கிருந்து இங்க வரும். ஸோ உன்னோட கனெக்ட் இன்வென்ட்ரி டு சரிது இல்லையா? சரி, ஐக்கான் இது யாரோ இல்லையா? இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் இன்வென்டரில இருந்து எங்க வரும்? ப்ரொக்யூர், பிஓ கிரியேட் பண்ணுவோம். ஸோ பிஓல இருந்து கிரியேட் பண்ணிட்டு ரிசிப்ட் போடுவோம். பிஓ ரிசிப்ட் போடும்போது எங்க வருது? ஏபிக்குள்ள வருது. ஓகேவா? ஏபி, ஏபில இருந்து பேமெண்ட் இன்வாய்ஸ்லாம் போட்ட அப்புறம் ஜிஎல். இதுக்கு பேர் தான் என்னது? ப்ரொக்யூர் டு பே ஃப்ளோ, பி டு பி ஃப்ளோ. ஓகே. அதே மாதிரி இன்வென்டரில இருந்து சேல்ஸ் பண்ணோம்னா லெஸ் ஆகும். இங்க ஆட் ஆகுது இல்லையா? இங்க லெஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்க வரும்? ஏஆருக்கு வரும். இன்வாய்ஸ் போடணும், ஏன்னா இது விற்கிறோம். ஏஆர் டு ஜிஎல். ஓகே. கேஷ் மேனேஜ்மெண்ட் இருந்தா கேஷ் மேனேஜ்மெண்ட் போயிட்டு வரும். அதே மாதிரி அசட்டுமே பிஓ மூலமா வந்துருச்சுன்னா ஏபி இருக்கு இல்லையா? ஏபில இருந்து அசட்டுக்கு போயிடும், அசட்ல இருந்து ஜிஎல் வந்துடும். கேஷ் மேனேஜ்மெண்ட் போயிட்டு வரும். கரெக்ட். இப்போ அங்க வந்து இருக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்னா இது வந்து பேமெண்ட் அங்க போயிட்டு நாக் ஆஃப் ஆயிட்டு வரும்.
ஸோ இது O2C flow. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ஃப்ளோ. ஓகே, பேக்ல போயிடும். ஓகே, வந்துருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா ஃப்ளோ போட்டோம். ஸோ இந்த ஃப்ளோ பேர் என்ன சொன்னேன்? P2P சைக்கிள். ப்ரொக்யூர், ஒரு இடத்துல ப்ரொக்யூர் பண்றோம், அதுல வந்து பேமெண்ட் வரைக்கும் பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்? பர்ச்சேசிங், பிஓல பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம், அங்க அக்கௌண்டிங் என்ட்ரி வராது. அடுத்து ரிசீவ் அண்ட் டெலிவர். ரிசீவ் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலிவர் ரெண்டு. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நடக்கும். 2-way மேட்ச் இதுலயே இருக்கு. 2-way மேட்சிங், 3-way 4-way இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் உள்ள வச்சாங்கன்னா அது ஒரு மேட்சிங். அது எல்லாமே சப்ளை செயின்ல டீடைல்டா பார்ப்போம். ஸோ இந்த டெலிவரி முடிஞ்சோடனே ஏபிக்குள்ள வரும். ஏபியில் என்ன கிரியேட் பண்ணுவோம்? இன்வாய்சஸ். இங்க இருந்து போனா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அடுத்து பேமெண்ட்ஸ். இந்த எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் ஜிஎலுக்கு போயிடும். ஸோ இங்க என்ன ஆகும்? பேலன்ஸ் ஷீட்டும் ட்ரையல் பேலன்ஸ் இங்கதான் வரும். அதுல இருந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் P&L நம்ம ரிப்போர்ட்டிங் நம்மளா ஜெனரேட் பண்ணுவோம். ஃபினான்ஸ் எல்லாம் இங்கதான். அதனாலதான் ஜிஎல் தான் கோர் மாடியூல். சரியா? ரைட்டா? ஸோ இது ஏபி ஃப்ளோ பார்த்துருவோம். ஏஆர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எல்லாம் பண்ணி இங்க வரணும். ஏஆருக்கு போகுது அங்க இருந்து. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டு ஏஆர். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அந்த ஷிப்மெண்ட் எல்லாமே ஆயிடும். அங்கேருந்து ஷிப்மெண்ட் ஆகணும், சிஓஜிஎஸ் அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் ஆகும். அடுத்து ஏஆர்ல பார்த்தோம்னா இன்வாய்ஸ், அங்கேயும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதை நம்ம டிரான்சாக்ஷன் சொல்றோம், ஏன்னா கஸ்டமருக்கு பண்றோம் இல்லையா. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஓகே, டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் ஆஃப் மணி, அதுவும் பேமெண்ட் தான். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அது பேமெண்ட். ஆரக்கிள் டேர்ம்ல இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா. இன்வாய்ஸ் பேமெண்ட் தான் இங்கேயுமே. பட் நம்ம ஏஆர்ல வரதால் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட். ஸோ இதுவும் இங்க போயிட்டு வரலாம். கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிசிப்ட் டைரக்டா செக் ஏதாவது வந்துருச்சுன்னா டைரக்டா ஜிஎல்குள்ள போயிடும். ஸோ இதுக்கு பேர் என்ன? O2C, ஆர்டர் டு கேஷ் சைக்கிள். இதான். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ இன்டகிரேட் ஆகும். எல்லா இதுக்கு பேர் தான் சப் லெஜர். எல்லாம் அதர் தேன் ஜிஎல் எவ்ரி திங் இஸ் சப் லெஜர். ஸோ இதுல வர்றது இங்க போய் மேட்ச் ஆகணும் ஜிஎல் பேலன்ஸோட. ஏபில இருந்து நம்ம புஷ் பண்றோம் மந்த் எண்டு, அதுக்கு பேர் தான் சப்லெஜர் டு ஜிஎல் ரெகன்சிலேஷன். இங்க இருக்கிறது எல்லாம் அங்க போலனா இன்டர்ஃபேஸ் நடுவில் இருக்கும். ஒவ்வொரு மாடல் நல்ல இன்டர்ஃபேஸ்ல ஸ்டக் ஆயிருக்கு, அதை கிளியர் பண்ண சொல்லுவோம். வேற ஏதாவது இஷ்யூ இருக்கும் அந்த மாதிரி. சரியா? ஸோ இதுதான் ஃப்ளோ. ஆர்டுவலோ ஃபியூஷனோ எதா இருந்தாலும் இந்த மாடல் போய் தான் போனோம். அதான் ஜிஎல் தான் மெயின் மாடல். அங்க இருந்தா எல்லாம் கொரி பண்ணி எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஓகே, புரியுதா? அடுத்து பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி மல்டி ஆர் ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன? என்டர்பிரைஸ், லீகல் என்டிட்டி, லெட்ஜர், பிசினஸ் யூனிட், அப்புறம் இன்வென்டரியா இருக்கு, ஸ்டாக் லொகேட்டர்ஸ். நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின். அப் டு பிசினஸ் யூனிட்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும்.
ஸோ இதுதான் ஃபியூஷனோட மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். லெட்ஜர்னா உனக்கு தெரியும், 4C. அந்த 4C என்னென்ன, கரன்சி, அது எப்படி வருதுன்னு தெரியுமா? ஒரு ஜேர்னல் என்ட்ரி சொல்லு. சேல்ஸ் ஜேர்னல். சேல்ஸ் கேஷ் அக்கவுண்ட் ரெக்கார்ட் டு சேல்ஸ் ஃபர்னிச்சர் சேல்ஸ். ஓகே. ஒரு +1 ஸ்கூல்ல வந்து நீ படிக்கிறனா அங்க எப்படி எழுதுவ புக்ல? வந்து சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் வந்து வெளிய போறனால கேஷ் உள்ள வரும். அது ஓகே. நீ ஃபர்ஸ்ட் டேட் போட மாட்டே. டேட் போடுவோம். ஆனா இங்க சொல்ல மாட்டேங்கிற. பர்టిక్యులர் டேட் 11 செப்டம்பர் 2025 டேட் போடுவோமா? ஆமா சார். இதுல பர்టిక్యులர்ஸ்னு ஹெட்டிங் போடுவோம். கரெக்ட்டா? எந்த ஊர்ல சேல்ஸ் ஆச்சு அதெல்லாம் எங்க போய் எழுதுவ? நரேஷன் எழுதுவியா? அது சொல்லணும்ல. வேர்ல்டு பூரா நம்ம வச்சிருக்கோம்ல பிரான்ச். நரேஷன். ஓகே. அடுத்து நரேஷன் இருந்துச்சுன்னு அவ்வளவுதான். டெபிட் கிரெடிட் இவ்வளவுதான். இப்ப என்னோட சேல்ஸ் இந்தியாலயும் இருக்கு, யுஎஸ்லயும் கம்பெனி இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பேன் எது டெபிட் எது கிரெடிட்னு? எது என்ன என்ன எப்படி தெரியும் உனக்கு? என்ன கரன்சி என்ன இதுன்னு? கரன்சினா ஐஆர்என்னா, அதாவது இந்தியன் கரன்சினா ஐஆர்என் சார். அது ஓகே. இங்க எழுதணும்ல நீ, ஞாபகம் இருக்கா? அமௌண்ட் ஹெட்டிங்ல போடுவல்ல, ருபீஸ்னு போடுவல்ல, அதெல்லாம் பேசிக் தான். ஸோ இதெல்லாம் போடுறியா? இதுதான் ஒரு பேசிக் நரேஷன் ஜேர்னல் என்ட்ரி. ஓகே. இது ஆரக்கிள் எப்படி பண்றாங்க? டேட், கேலண்டர். இது ஆரக்கிள்ல கேலண்டரா கேப்சர் பண்றோம். இந்த அமௌண்ட்லாம் போடுறோம் இல்லையா, என்னன்ட்டு இத கரன்சின்னு சொல்றோம். இந்த பர்டிகுலர் நரேஷன்லாம் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இதுதான் மெயின். மத்தெல்லாம் டிஃபால்ட். ஓகே. 3C வந்து 4th C என்னன்னா, நீ அக்ரூவலா பண்றியா என்ன, அதான் அக்கவுண்டிங் கன்வென்ஷன் ஒன்னு வருது. நரேஷன்
and mu. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இதுதான் ஃப்ளோ. ஓகே, இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க இந்த ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே, ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா we can go live பண்ணிட்டு பண்ணலாம் ஆரக்கில். சரியா? ஃபினான்ஸ் மாடியூல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎல்னா ஜிஎல் யூசர் இருப்பான், டிரான்சாக்ஷன் லெவல் என்டர் பண்ணுவான். அடுத்து ஜிஎல் சூப்பர்வைசர், அவனை மானிட்டர் பண்ணுவான், ஒரு 10 ஜிஎல் யூசரை அவன் பார்ப்பான். அடுத்து ஜிஎல் மேனேஜர், இவன் ஒரு 5 சூப்பர்வைசரை மேனேஜ் பண்ணுவான். ஓகே, ஸோ அந்தந்த இதுக்கு அந்தந்த இதை நீங்க அலோகேட் பண்ணணும். மேனேஜருக்கு என்ன கொடுக்கணும், ஆக்சஸ், என்கொயரி கொடுத்துட்டு அப்ரூவல் மட்டும் கொடுத்தா போதுமா. அப்புறம் ஜிஎல் செட்டப் மேனேஜர், ஹையஸ்ட் ரேஞ்சு ஐடியில் யாராவது இருக்கலாம். இதே மாதிரி ஏஆர், ஏபி எல்லாம் இதே மாடல் தான். அசெட், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே, யூசருக்கு தான் ஒர்க் அதிகமா இருக்கும், பட் ஈ கேனாட் அப்ரூவ் அண்ட் ப்ராசஸ். இவன் இது பண்ணும், லெவல் 1 அப்ரூவல், லெவல் 2 இவன் தான் டிசைடிங். ஒர்க்கு ஃபுல்லாக 90% இவன் தான் பண்ணும், அப்லோடு பண்ணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆர் யூசரு, ஏஆர் சூப்பர்வைசரு, மேனேஜரு எல்லா மாடல்லையும் 4 ரெஸ்பான்சிபிலிட்டி. இவனோட ரோல் இங்கே ரோல்னு சொல்கிறோம், அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி R12. ஸோ ஜிஎல் யூசருக்கான ரோல் தான் அவன் பண்ண முடியும். ஸோ ஜிஎல் யூசர்ல ஏபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி யூசர் இன்வாய்ஸ் கிரியேஷன், இன்வாய்ஸ்க்குன்னு ஒரு யூசர் இருப்பான். ஏபி பேமெண்ட்ஸ்க்குன்னு ஒரு யூசர் இருப்பான். ஸோ இன்வாய்ஸ் யூசர் வந்து இன்கொயரி பேமெண்ட் வரும் அவனுக்கு, பேமெண்ட் இன்கொயரி. பேமெண்ட் இன்கொயரி இவனுக்கு வந்து இன்வாய்ஸ் இன்கொயரி டு கிராஸ் செக். அவன் ஒவ்வொரு வாட்டியும் போய் கேட்டுட்டு இருக்க தேவையில்ல, இங்கே அவன் என்டர் பண்ண முடியாது, இங்கே என்டர் பண்ணுவான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரோல்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆடிட்டிங்லாம் பார்ப்பான். ஒவ்வொருத்தர் கரெக்டான டியூட்டிஸ் கொடுக்கணும், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். சரியா? புரியுதா? இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ ஜிஎல் யூசர்னா ஒரு ஸ்டெப் ஆஃப் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வந்து யூசர் சார். அவங்களுக்கு வந்து வெறும் வந்து என்ட்ரிஸ் மட்டும் தான் போட முடியும், எந்த ஒரு ஆக்சஸும் அவங்களுக்கு மேஜரா அப்ரூவலா எதுவும் கிடையாது. ஜிஎல் சூப்பர்வைசர்ன்றது ஜிஎல் யூசரவே ஒரு 5 பேரோ ஒரு 7 பேரோ இருந்து அவங்கள மேனேஜ் பண்றதுதான் சூப்பர்வைசர். அவங்களுக்கும் சர்டைன் ஆஃப் லிமிட் ஆஃப் அதேதான் ஏபியும். ஏபில ஒரு அடிஷனலா இன்வாய்ஸ் தனி பேமெண்ட். ஏபில 2 டிவிஷனா தெரியும் சார். இன்வாய்ஸ்ன்றது ஒரு பில்ல வந்து எவ்வளவு வந்திருக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணி ஒரு இது பண்றது. கரெக்ட். இதேதான் ஏஆர்ல என்ன ஆகும், ஏஆர் இன்வாய்ஸ்க்கும் ஏஆர் ரிசிப்ட்க்கும் தனித்தனி. புரியுதா? ஓகே சார். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் யூசர் வந்து ஒரு ப்ராப்பரா போகும். கேஷ் மேனேஜ்மெண்ட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோடு ஒருத்தன் பண்ணுவான், அது வெரிஃபை ஒருத்தன் பண்ணுவான், அசெட்லயும் எஃப்ஐ யூசர் ஒருத்தன் பண்ணுவான். இந்த மாதிரி இருக்கும். சூப்பர் யூசர்னு ஒன்று நம்ம வச்சுப்போம், சூப்பர்வைசர்ல சூப்பர் யூசர். சூப்பர் யூசர்னு ஒரு இது வந்து வச்சீங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும், எல்லா ஆக்சஸ். ஆமா, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி எல்லா இதுலயும் இருக்கும், அதுலயே என்ட்ரியும் இருக்கும். அவன் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கோ ஒரு ஃப்ளோ போடுறதுக்கோ அவன்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, ஏஆருக்கும் இருக்கும், எல்லா மாடலும் இதே தான், ஆல் ஓவர் ஃபோர் டிவிஷன் ஆஃப் இதுக்கும் உள்ள எல்லா இதுக்கும் இருக்கும். ஓகே ஓகே. சோ ஜிஎல்ல நம்ம என்ன பார்த்தோம், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? சோ 4C நான் சொன்ன மாதிரி கேலண்டர், கரன்சி, இது அக்கவுண்டிங் கன்வென்ஷன் 4C. சோ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்னா என்ன? இப்போ ஒரு பெரிய எம்என்சி எடுத்துக்கலாம், HCL குரூப்ஸ். இதுதான் வந்து என்டர்பிரைஸ் நேம். அவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, லைன் ஆஃப் பிசினஸ் என்ன, அவங்க லைன் ஆஃப் பிசினஸ் என்னென்ன சொல்லு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர், என்னென்ன லைனை டைப் பண்ணு, என்னென்ன சும்மா நீங்க ஹார்ட்வேர். ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்.
சும்மா ஸ்டார்டா நம்ம இதுக்கு தானே போட்டா போதும் மேனுஃபேக்சர் போதும். அடுத்து வேற என்ன? வேற என்ன பண்ற? எஜுகேஷன் காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. வேற என்ன பண்றாப்ல? எந்த ஆர்கனைசேஷன் பண்றாப்ல? அது பேர் டொனேஷன்ஸ், அது பேர் என்ன? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், NPO. தேவையில்லை போட்டிருக்கோம். அது ஒரு டைப் பண்றாரு இல்லையா? மொத்தம் 5 பண்றது நிறைய. அப்புறம் வேற என்ன இருக்கு? அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். இன்னும் நம்ம வந்து பிசினஸ் ஒரு மேனேஜ் டெக்கெட் ஒரு மேனேஜ். ஓகே. ஸோ இந்த பிசினஸ்க்குலாம் மேண்டேட்டரியா வேற என்ன தேவை? பிசினஸ் மெயின்டைன் பண்ண நிறைய டிபார்ட்மெண்ட் வேணும். நல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டிங் போட்டு கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும். சாஃப்ட்வேர்ஸ்ல டெவலப்பர்ஸ், டெவலப்மெண்ட் டீமு, டெவலப்மெண்ட் டீமு, வேற என்ன இருக்கு? குவாலிட்டி டீம் இல்ல, டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் இல்லாம டெவலப்மெண்ட் டீம், நம்ம சேல்ஸ் டீம், பர்ச்சேஸ் டீம், ஃபினான்ஸ், salary போடுறதுக்கு வேணும். அந்த டீம்லாம் மெயின் இல்லையா? பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஃபினான்ஸ், salary. ஹார்ட்வேர்ல வந்து அதே மாதிரி சேல்ஸ், பர்ச்சேஸ், சேலரி இது பண்ணுறது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ப்ரொடக்ஷன், சேல்ஸ், பர்ச்சேசஸ், salary போடுறது ஃபினான்ஸ், சாலரியோட ஃபினான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி 1000 அடுத்த லைன் போதும். அதான் என்டர் ஃபினான்ஸ். எஜுகேஷன்ல டிபார்ட்மெண்ட்னா எஜுகேஷன்ல வந்து இது இருக்கு சார், காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்குள்ள அதானே சார் சப் டிவிஷன். காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஓகே. எஜுகேஷன் ட்ரஸ்ட், லைக் கோர்ஸ் எஜுகேஷன் ஆஃபர். இந்த மாதிரி பல இது வந்து இதா இருக்கு சார். ஓகே. ஸோ நம்ம என்னவா பிரிச்சிருக்கோம்? பிஸ்னஸ், டிபார்ட்மெண்ட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? நம்மளோட மெயின் இது என்னது? ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் தான். அப்ப அக்கௌண்ட்னு ஒரு செக்ஷன் போட. அக்கௌண்ட் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு? என்ன டைப்? என்ன டைப்? எக்ஸ்பென்ஸ், இன்கம். எக்ஸ்பென்ஸ், இது ரெவென்யூ. அதெல்லாம் போடு. ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், அடுத்து லைபிலிட்டி, அடுத்து டெபிட்ஸ், இது கிரெடிட்ஸ் தானே சார்? என்னென்ன இருக்கு? அசெட்ல 2 இருக்கு, இது சரி பேலன்ஸ் ஷீட்ல 2 இருக்கு, P&L ல 2 இருக்கு. அசெட், லைபிலிட்டி, அசெட், லைபிலிட்டி, அசெட், லைபிலிட்டி. ஒரே இதுல அடிக்க கூடாது. டைப் ஒன்னொன்னா கீழே வரணும். ஓகே சார். டெலிட் பண்ணு எல்லாத்தையும். டெலிட் பண்ணு. ரெவென்யூ, அதுக்கு கீழே எக்ஸ்பென்ஸ். அடுத்து எக்ஸ்பென்ஸ், ஷார்ட் ஃபார்ம் போட்டுருங்க. அடுத்து லைபிலிட்டி, அசெட். ஸோ 4 டைப் தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல 5வது டைப் என்னன்னா, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்டு இல்ல. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கேரி ஃபார்வர்ட்னா அடுத்த இதுல நியூ இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம்.
நார்மலா என்ன பண்ணுவோம்னா நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போது ப்ராஃபிட்டா இருந்தா கேபிட்டலோட ஆட் பண்ணிடுவோம். முதலோட ஆட் பண்ணிடுவோமா? லாஸா இருந்தா கேபிட்டல்ல லெஸ் பண்ணிடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் கேபிட்டல். இதுக்கு எது ப்ராஃபிட்டா எக்ஸ்பென்சிவ் ஓப்பனிங் கிடையாது, அந்த இயரோட முடிஞ்சது. ஸோ அதுக்கு பேர் இங்க தனியா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் வச்சிருக்கான். அந்த ஏர்னிங்ஸ்க்கு தனியா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் போடு. அது 5 டைப். இந்த டைப்லாம் இருக்கு. RETAIND retained earnings. Okay, retained earning. அடுத்து இங்க என்ன இருக்கு? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேருக்கு தேவை எதுவும். மேனுஃபேக்சரிங் ஹார்ட்வேருக்கு ப்ராடக்ட்ஸ் தேவை. ப்ராடக்ட்னு ஒரு இது ஓபன் பண்ணு. ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும்? ஒரு ஹார்ட்வேருக்கு என்னென்ன வேணும்? ஹார்ட்வேர் செய்யறதுக்கு அதெல்லாம் போடு லைனா ஒரு 5. ஸ்டீல், அயன், அயன் ஸ்பேர், நட்ஸ், போல்ட், ஓகே, இது இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி. ஹார்ட்வேர் நான் என்ன செய்ய போறேன்? ஒரு ஃபர்னிச்சர் செய்ய போறேன். ஒரு டேபிள். நீங்க இங்க டேபிள்னு இருக்கு. டேபிள் வந்து அப்படியே டேபிள் வாங்க போறேன். இப்போ டேபிள் வந்து என்னோட மெயின் பார்ட். ஓகே, அந்த டேபிள் செய்யறதுக்கு எனக்கு நட்ஸ் எல்லாம் வேணும்ல, சின்ன சின்ன ஐட்டம் வேணும். நட்ஸ் பேஸ்ட் பண்றதுக்கு பேஸ்ட் வேணும். அந்த வுட். ஆமா, வுட்டா? ஆமா, எல்லாமே வேணும். டைப் பண்ணு. ஓகே, சோ இத வந்து நம்ம ஏற்கனவே ப்ராடக்ட்னு ஒரு செக்ஷன் போட்டுட்டோம். இப்போ இந்த டேபிள்னு ஒண்ணு வந்து டைரக்டா வந்துராது. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு நீங்க ஒரு 2 டேபிள் வாங்குவோம், ஒரு டேபிள் வாங்குவோம். அவன் அப்படி இல்ல, ஒரு 1000 5000 என்ன அவ்வளவு வாங்குறதுக்கு வந்து அப்படியே வாங்க மாட்டான். அப்படியே ஃபர்னிச்சர் இறக்கி அங்க செய்யும். நிறைய மிச்சமாகும். ஓகே, இன்னொன்னு என்ன ஆகும்? நிறைய மிச்சம் ஆகுறது ஒண்ணு, அங்கதான் செய்ய முடியும் அவனுக்கு ஏத்த மாதிரி டிசைன்ல. எல்லாம் தூக்கிட்டு வர செலவு அது இதுன்னு இருக்குல்ல, அவன் கம்மியா தான் பார்ப்பான். சோ அதனால ஒரு ப்ராடக்ட் டிபெண்ட் ஆற பை ப்ராடக்ட். இந்த இது இல்லாம அது ஒர்க் ஆகாது. புரியுதா? அதான் பை. இதெல்லாம் நம்ம உருவாக்குற செக்மெண்ட், ஒரு பிசினஸ் உருவாக்க. ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இப்போ நம்ம வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஹோல்டு பண்ணியிருக்கேன்ல, இதுக்கெல்லாம் பேரு செக்மெண்ட். ஆரக்கிள்ல இதுதான் செக்மெண்ட்னு சொல்றோம். செக்மெண்ட் என்ன சொல்றோம்? இதுதான் நீ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ற. புரியுதா? ஓகே, இதுக்கு பேர் தான் செக்மெண்ட். சோ ஒரு பிசினஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீ பிரிக்கிறியோ அதெல்லாம் செக்மெண்ட். சரியா? ரைட். சோ இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்சு 5 போட்டிருக்கோம், ஆனா அவன் ஒரு 400 500 வச்சிருப்பான். பிசினஸ் பிசினஸ்னா ஒரு 20 வச்சிருப்பான்னு வச்சுப்போம், சின்ன சின்ன இது. சோ நான் என்ன பண்ணோம், அதை கவுண்ட் பண்ணோம் இல்லையா? டிபார்ட்மெண்ட் எப்படியும் 1000 2000 இருக்கும். இந்த மாதிரி சும்மா புல் பண்ணிப்பா.
இதே தான் 5 தான். ஆனா இதுக்குள்ள நிறைய வரும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1 2 இப்போ எத்தனை கம்பெனி இருக்கு நம்ம கிட்ட? 47 கம்பெனி இருக்கு. எல்லாம் வேற வேற நேம்னு அசியூம் பண்ணிக்கோ. ஸோ 47 கவுண்ட். டிஜிட் எத்தனை மேக்ஸிமம்? 2 டிஜிட். 99 வரைக்கும் போடலாம். சூப்பர். அப்போ ஃபியூச்சர்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஒரே இது 20-30 வருஷம் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் ஆரக்கிள் அப்படியே தான் இருக்கும். எதுக்கு நம்ம ரீஇம்ப்ளிமெண்ட் பண்றது தேவையில்லைன்னா அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 2 தான் என்னோட மேக்சிமம். இங்க நம்ம என்ன டிசைட் பண்றோம்? மேக்சிமம் 99 2 டிஜிட்ஸ் அப்படின்னு நம்மளும் ஒரு திங்கிங் பண்றோம் அந்த பிசினஸும். சரி, நீ மறுபடியும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பிரான்ச் ஓபன் பண்ணா அது சாஃப்ட்வேர்க்குள்ள தான் சேரப்போம். டைப் ஆஃப் பிசினஸ், நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னாலும் மிஷினரி மேனுஃபேக்சரிங்ல சேர்த்துடலாம், அவங்க ஓகே தான். இப்போ நான் வித்தியாசமா மைனிங்னா தான் புதுசா ஓபன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரேர் தான் அத்தனை பிசினஸ் நம்ம வைக்கிறது. ஓகேவா? இருந்தாலும் கிளப்பிங் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? 183 இருக்கு. ஸோ மேக்சிமம் இதுல எவ்வளவு வரும்? 999 போதும். இப்போ இவ்வளவுதான் இருக்கு. ஸோ 3 டிஜிட். ஓகே. இப்ப இதுவே 900 தாண்டி வந்தா நீ என்ன பண்ணுவ? 4 டிஜிட். சூப்பர். எப்படி உனக்கு தெரியும் வந்துரும்னு? அப்போ 9999ன்றது நீ டிசைட் பண்ணும். இப்ப இதுவுமே அவங்க வருதுன்னாங்கன்னா நீ 4 டிஜிட் தான் கொடுக்கணும். ஓகே. இது வந்து 5 இருக்கு. இங்க எப்படி போடுவோம்னா ஒரு டைப், 2 டைப், 4 5. ஸ்டீலும் அதே மாதிரி நிறைய வரும். இங்கேயுமே நீ சொன்ன மாதிரி 4 போடுறேன், 4. இதுவும் அதே மாதிரி போடுறேன். ஓகே. ஸோ எல்லாமே டிசைட் பண்ணி பிசினஸ் கிட்ட சேர்க்கிறேன். ஸோ இதுவுமே வந்து இது நிறைய வரும் அக்கௌண்ட். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் 5 டிஜிட் போடுறோம். சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்கௌண்ட் ஏன் அப்படி போடுறோம் சார்? அக்கௌண்ட் வந்து ஏன்னா ஒவ்வொரு டைப் இருக்குதோ பாரு. 1 சீரிஸ்னு சொல்லிட்டேன், 5 டிஜிட். 100001ல இருந்து 199999 வரைக்கும் ரெவென்யூ அக்கௌண்ட் போடுவேன். 200001 ல இருந்து 2999. ஸோ யூசருக்கு தெரியும் 2 சீரிஸ்னாலே அது எக்ஸ்பென்ஸ், 1 சீரிஸ்னா ரெவென்யூ. இது நீயும் பிசினஸும் டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்டா? அதாவது நான் ஒரு செலவு பண்றேன்னா அந்த செலவுக்குரியது செக்மெண்டோட இது வந்து, அதாவது 3னாலே எக்ஸ்பென்ஸ் தான் அப்படின்னு உங்க மைண்ட்ல செட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அசெட்னா இந்த சீரிஸ், இதுக்கு தேவை ஒரு அக்கௌண்ட் தான் லாஸ்ட்ல, இருந்தாலும் அந்த சீரிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருவோம். ஓகே, புரியுதா? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த நம்பர் வந்துடும். 1001 1002 வரும் 4 டிஜிட்னா. இல்ல 0001ல நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. ஓகே. உனக்கு வந்து இது செக்மெண்ட்னு புரியுது. இப்ப இது பேரு இந்த வருது இல்லையா, நம் கவுண்ட் ஆஃப் டிஜிட்டுக்கு பேரு தான் வேல்யூ செட். இதுதான் வேல்யூ செட். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? அதான் சொல்றல, எதுக்கு அப்புறம் எது கிரியேட் பண்றதுன்னு. வேல்யூ செட் பண்ணப்பறம் தான் வேல்யூஸ், இதெல்லாம் தான் வேல்யூஸ். இந்த கவுண்ட் எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்குறோம்? யூ கேன் ஆட் லேட்டர். வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லேட்டரா நீ. புரியுதா? அதான் வேல்யூஸ். பைலட் போட்டு இதெல்லாம் உள்ள போய் அடிக்கிறல்ல, அதான் வேல்யூஸ். செக்மெண்ட், அடுத்து வேல்யூ செட், அடுத்து செக்மெண்ட். எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா இப்போ? சோ இதுல 500 அக்கௌண்ட் தான் நீ பண்ணிருப்பனா பின்னாடி ஆட் பண்ணிட்டே போலாம். புரியுதா? அவ்வளவுதான். சோ இந்த ப்ராசஸ் தான் நீ கிரியேட் பண்ற. சோ இதுக்கு பேர் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். 1 2 அதான் செக்மெண்ட். அடுத்து வேல்யூ செட் என்னது? இதுல எத்தனை டிஜிட்
இதுக்குள்ளதான் வேல்யூ செட் போடுற 2 டிஜிட் 3 டிஜிட் உன் பிசினஸோட டிஸ்கஸ் பண்ணி லாங் ப்ராசஸ் பண்றோம். அடுத்து வேல்யூஸ் அதுக்கு உள்ள போடுறோம். இதெல்லாம் வேல்யூஸோட நம்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதுல இருந்து தான் உனக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுது. ஓகே, புரியுதா? புரியுது வேற என்ன டவுட்? சார்.